சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ ஒற்றை தலைவலின்னு வராங்க சார் ஆமா. பேஷண்ட் சார். ம். 2 பக்கம் வலிச்சிருக்கு, மண்டல வலின்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். அது என்னங்க சார் ஒத்த தலைவலின்னா என்னங்க சார்? எதனால வருங்க சார் ஒத்த தலைவலின்றது? இது ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாம்மா. ஒற்றை தலைவலின்றது ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஓகேங்க பல சார். பேருக்கு இன்னைக்கு இருக்குது. ஒற்றை தலைவலின்றது பல பேருக்கு இருக்கிறது. சார். மைக்ரைன் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து மைக்ரைன் மைக்ரேன். சொல்லுவோம். அந்த மைக்ரைனுக்கான தீர்வு அதனுடைய முழுமையான தீர்வு நம்மகிட்ட இருக்குது. மைக்ரைனத்தினுடைய முழுமையான தீர்வு இருக்குது. இப்போ எதனால் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான். இது ஓகே. வந்து மெயின் அதுதான். அடுத்தது சில நரம்பு பிரச்சனைகளாலும் இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும். பார்வை கோளாறுனாலையும் இந்த மாதிரியான ஒற்றை தலைவலி ஏற்படும். அடுத்து சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைடு மட்டும் நீர் அதிகமாக போத்திருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன் சைடு மட்டும் தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சைடு அடிபடுது அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒற்றை தலைவலி வாய்ப்பு இருக்குது. அடுத்து கொலாய்ட் சிஸ்ட் அப்படின்றது தொண்டையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் கூட நமக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒற்றை தலைவலிக்கு ஒரு முழுமையான தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குது. சரி, என்ன அந்த மருந்துகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மைக்ரைன்ஸின்னு ஒரு கேப்சூலே இருக்குது. அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதாவது கற்பூராதி சூரணம் அப்படின்றது தான் அதனுடைய இது. சாதாரண நம்ம சித்த மருத்துவ கடைகளிலே நீங்கள் கற்பூராதி சூரணம் அப்படின்ற மெடிசன் வந்து நம்ம ஒரு காலையில் 1/2 டீஸ்பூன், நைட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது அது சைனஸ்க்கும் கேட்கும், இந்த மைக்ரைன்ஸையும் கேட்கும். சில பேர் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்தோ அல்லது பாலில் கலந்தோ இந்த கற்பூராதி சூரணத்தை ரெகுலராக அவங்க எடுத்துக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இதுக்கான தீர்வு இருக்குது. மைக்ரன்சி வேறு எதனால் ஏற்படலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மற்ற இந்த ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம அது கூட கொஞ்சம் அமுக்ரா சேர்த்துக்கலாம். அமுக்ரா சேரும்போது கற்பூராதி கூட கொஞ்சம் அமுக்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேரும்போது கண்டிப்பாக நமக்கு இதுலேருந்து நிவர்த்தி, முழுமையான ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. ஒற்றை தலைவலியில் நிறைய பேரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க எல்லாமே திரும்பவும் அந்த திரும்ப எபிசோட்ஸ் திரும்ப வரல அப்படின்றது தான் அவங்களுடைய கூற்று. அதனால் இதுக்கான முழு நிவர்த்தி நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குமா. ஸோ ஒற்றை தலைவலி பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அதில் வரும்போதே அந்த ஒற்றை தலைவலின்றது அவங்களால ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட ஓரியன்டாக தான் வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதாகும். இப்போ இங்கிலீஷில் போகும்போது அதுக்கு வலி நிவாரணி தான் கொடுப்பாங்க, வேறு மருந்துகள் இல்லை. அந்த வலி நிவாரணி கொஞ்சம் நேரம் கேட்கும், திரும்ப வலி ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் நல்லா இருப்பாங்க, திரும்ப வலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒற்றை தலைவலி ஒரு தலையாய பிரச்சனைன்னும் போது இது ஒற்றை தலையாய பிரச்சனையாக மாறிடுது. ஸோ நம்ம இதை தீர்வு சித்த மருத்துவத்தில் உண்டு. நம்ம ஹாஸ்பிட்டலில் குறிப்பாக இதை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்க சார். அடுத்துங்க சார், நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் சொல்கிறோம் இல்லைங்க சார், ஆமாம். அது வந்து சார் வெயிட் தூக்குறதுனால வருமானு கேட்குறாங்க சார். நிறைய தோட்ட வேலை செய்கிறாங்களாங்க சார், வெயிட் தூக்குறாங்களா சார், இதனால வந்து அந்த சர்விக்கல் ப்ராப்ளம் பாதிக்கப்படுமா அப்படின்ட்டு கொஷின் கேட்குறாங்க சார். அதுக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, தீர்வு என்னன்னு சொல்லுங்க சார். ஓகே, இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்றது தான் அவங்களே சொல்லிட்டாங்க, வெயிட் தூக்குறதுனால தான். ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸ்க்கு நம்ம முதல் காரணமாக சொல்லும் பொழுது அது குறிப்பாக செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வெயிட் தூக்குறது தான். நீண்ட காலமாக, ஏன்னா எடுத்த உடனே இன்றைக்கி நம்ம வெயிட் தூக்குறோம், நாளைக்கு எனக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் வந்துருமானா கிடையாது. நம்ம நாட்பட்டு இந்த வெயிட் தூக்குற வேலை வந்து ஒரு 10 ஒரு 15 வருஷம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரெகுலராக செய்ய 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 அந்த டிஸ்கம்ப்ரெஷன் ஆகும். C1லேருந்து C7 வரையும் அந்த செர்விக்கல் போன்மா. அந்த செர்விக்கல் போனில் வந்து நமக்கு எந்த இடத்துல வேணாலும் நமக்கு கம்ப்ரெஷன் வரலாம். ஏன்னா நாட்பட்டு நம்ம அந்த வெயிட்டை தூக்க 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 ஒன்றுக்கு ஒன்று அழுத்த ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக C4லையோ C5லையோ C6லையோ நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த அழுத்தம் ஏற்படும். அப்போ அப்போ தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அது என்ன மாதிரி பிரச்சனை ஆகிடும்? ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நம்ம வில்லேஜ் பீப்புள் சொல்ல புடக்கழுத்து வலின்னு. ஸோ அது வந்து அவங்க நினைப்பாங்க நம்ம அதிக வேலை செய்கிறோம் அதனால் வலி வருதுன்ட்டு அவங்களுடைய கூட்டம் இருக்கும். ஆனால் வந்து உள்ளே வந்து நரம்பு பிரச்சனையாக மாறப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அழுத்தங்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா கை வலி மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ஷோல்டரில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது அப்படியே வந்து உங்களுக்கு எல்போ ஜாயிண்ட்டில் வரும், அடுத்தது அப்படியே வந்து ரிஸ்ட் வரையுமே வந்துடும். ஸோ அந்த வலி வந்து அப்படியே பொறுக்க முடியாத அளவு வலி வந்து குடைய ஆரம்பிக்கும். நம்மளால் கழுத்து வலியும் தாங்க முடியாது, கழுத்தினுடைய மேற்பகுதி தலையிலையும் ரேடியேஷன் ஆகும், கீழையும் கைப்பகுதி பெருவரல் வரையுமே ரேடியேஷன் ஆகும். ஸோ இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் முக்கியமான காரணம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். முக்கியமாக வந்து வெயிட் தூக்கனால. அப்புறம் நம்ம பொசிஷன்,
ரொம்ப நல்ல ஹைட்டில் தலைவாணி வச்சு படுப்பாங்க. அப்போ அந்த பொசிஷன் மாறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ரொம்ப ஹார்டில் எடுத்து படுப்பாங்க, அதுவும் ஒரு சிக்கல். ஸோ ஒரு சமதளத்தில் ஒரு அழகாக ஒரு டவல் மடித்து வச்சு படுக்கிறது, இல்லை ஒரு சிம்பிளாக ஒட்டி இருக்கிற தலைவாணி வச்சு படுக்கிறது ஒரு முக்கியமான தீர்வு. ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பெல்ட் போடலாம். பெல்ட் ஒன்றும் தப்பில்லை. அதிகமாக இருக்கும்போது பெல்ட் ஒரு அதாவது நோயை தீவிரமாக்காத ஒரு தீர்வு அது, தற்காலிக தீர்வு. அது பெல்ட் போடும் பொழுது அதிகமாக நமக்கு தொந்தரவு பண்ணாது, வலி வந்து தொந்தரவு பண்ணாது. அது கூட சேர்ந்து நம்ம சித்த மருத்துவர்கள் பயிற்சிகள், ஒரு ஃபிசியோதெரப்பியோ அல்லது ஒரு யோக பயிற்சியோ நம்ம எடுக்கும் பொழுது ரெகுலராக குறிப்பாக நம்ம 2 கைகளையும் வச்சு நம்ம 2 அழுத்தும் பொழுது இப்போ வந்து உங்களுக்கு இங்கே நல்ல ப்ரெஷர் போகும். அந்த ப்ரெஷர் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாதாரண வீட்டில் உட்காந்து செய்யக்கூடிய மூச்சு இழுத்துட்டு இந்த 2 கைகளை மட்டும் வச்சு நம்ம அழுத்தும் பொழுது சாதாரணமாக இங்கே ப்ரெஷர் போகும். அடுத்து 2 கைகளை மேல் நோக்கி அப்படியே நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு 20 30 டைம் நம்ம அதை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரெஷன் வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வித் அலாங் மெடிசன்ஸோட எடுக்கும் பொழுது நமக்கு பயிற்சிகள், மெடிசன்ஸ் ப்ளஸ் வெயிட் தூக்கக்கூடாது, இது 3 சேரும் பொழுது இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு முழுமையான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக அமுக்குரா சூர்ணம், நம்ம ஏற்கனவே சொன்னால் நம்ம சாதாரணமாக இதை அமுக்குரா சூர்ணம் எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு நர்வ் ரிலாக்ஸன்ட், அதுக்கு சில மெடிசின்கள் இருக்குது. அந்த நர்வ் ரிலாக்ஸன்ட் நம்ம எடுக்கும் பொழுது ஈஸியாக இது வந்து குணமாயிடும். ஓகே சார். ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு மீண்டும் சந்திப்போம்.